என் பேர் அழகு பேச்சி. நான் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் வசிக்கிறோம். இந்த வருஷம் 2026 அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குது. மூர்த்தி அப்பா தான் நடத்துறாரு. நல்லபடியாக தான் எல்லா வருஷப்படி எல்லாம் கொண்டு தான் வராரு. இப்போ என் பெரிய ஸ்டேல அலங்காநல்லூரில் அவுக்கலான் இருக்கோம். சின்ன ஸ்டேல அவனியாபுரத்தில் அவுக்கலான் இருக்கோம். 2 மாடுமே களத்தில் நின்று நிதானமாக தான் வரும். இன்னொன்று என்னன்னா, டோக்கன் எல்லாம் ஆன்லைனில் பதிஞ்சாச்சு. வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். வந்தோடனையும் எல்லாம் ரெடியாகி கிளம்பி ரெடியாக போகலாம். களத்தில் சந்திப்போம் எல்லாரும். என்ன பேர் வச்சிருக்கீங்க? இவன் பேரு பெரிய ஸ்டைலு, சின்ன ஸ்டைலு. எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்கு? எவ்வளவு நேரம் காளை வளர்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு நாளைக்கு? இவன் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. அவன் 4 வருஷம் கெடக்குட்டியாவே. இவன்ட்டும் சரி அவன்ட்டும் சரி. நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா நான் ஸ்டடி முடிஞ்சு வருவேன். 10th ஸ்டடி எனக்கு இருக்கு. 6 மணிக்கு வருவேன்னா ஒரு 7, 8, 9 மணி வரைக்கும் இது கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் தான் உட்காந்து படிக்கிறது எதுவாக இருந்தாலும். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எனக்கு ஸ்டடி, ஞாயிற்றுக்கிழமை தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கூட தான் உட்காந்து விளையாடுறது, மடியில் உட்காடுறது, இவங்களுக்கு ஆள் அமுக்கி விடுறது. எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருந்தாலும். இவங்க கூட தான் இருப்பேன் எப்பயுமே. என்ன பண்ணணும்னா, இவங்க கூட இருக்கும்போது டைம் போகிறது தெரியாது. இப்போதே 1 மணி ஆன மாதிரி இருக்கும். சாயங்காலம் 6 மணி ஆகி போயிடும். நேரம் போகிறதே தெரியாது. உசுரா இருக்கு 2 பேருமே. ஆனால் என்ன, ஒரு சில நேரம் தான் ஒரு மாதிரி கோவம் ஆக்ரோஷமா இருக்கும்போது நம்ம ஒதுங்கி போயிடணும். அதுக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ மித்தபடி பாசம் அளவுக்கு மீறி. வீட்டில் யாராவது உங்களை திட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுமா? காட்டும். அப்பா அடிக்க வந்தாரு இல்லை திட்டுனாரு அப்படின்னா பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்கும். நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். மாட்டு பின்னாடி கட்டாந்தேரில் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிற மாரி இது பார்த்துட்டு அப்பாவது குத்த நோங்கும். ஆனால் குத்தாது, அமட்டும். அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அமட்டுற மாதிரியே பேசுது. காளைகள் அவ்வளவு பிடிக்குது உங்களுக்கு? அவனியாபுரத்தில் இருக்கிறதுனால காளைகள் பிடிக்குதா இல்ல இயல்பா எப்போ காளை பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா மாடு பிடிச்சாரு. நான் மாடு அவுக்கணும்னு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கெடா குட்டி இந்த மாதிரி வளர்த்து சண்டைக்கு விட்டாரு. நானும் போனேன். சின்ன வயசுல 8 வயசு 7 வயசுலாம் கூட்டு போயிட்டு தான் இருந்தாரு. இருந்தாலும் ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்க அப்பா மாடு ஜல்லிக்கட்டு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஏரியாக்குள்ள ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.